அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எல்லாரும் உங்களுடைய ஃபேமிலியோட இந்த விநாயகர் சதுர்த்தியை நீங்க நல்லாவே சிறப்பா கொண்டாடிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? நம்ம இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்னேகா ஆர்கானிக்ஸ் எஸ்எம்இ ஐபிஓ. இந்த கம்பெனி எந்த விதமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த ஐபிஓ எப்ப ஓப்பன் பண்றாங்க? எப்ப குளோஸ் பண்றாங்க? இந்த ஐபிஓவோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு? கிரே மார்க்கெட் பிரீமியம் 25%க்கு வந்து என்னன்னா இந்த கிரே மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கா? அப்படின்றத டீடைல்டா ஒன் பை ஒன்னா நம்ம தமிழ்ல பார்க்க போறோம். நான் சிபில் ரிஸ்க் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏத்த மாதிரி உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். யாரெல்லாம் நீங்க தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா கோ த்ரூ பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஓகேங்க. நம்ம இப்ப வீடியோக்கு போகலாம் ஆக்சுவலா என்னன்னா, நம்ம ஒரு கம்மிங் 29/8/2025 அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு நைட் 8 மணிக்கு நம்ம ஒரு வீடியோ லைவ் நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அந்த லைவ்ல பார்த்தீங்கன்னா, ஐபிஓட ஹிஸ்டரி டேட்டா 2025ல ஐபிஓ என்னன்னா, எந்த அளவுக்கு வந்திருக்கு, அவருடைய கிரே மார்க்கெட் பிரீமியம், அவருடைய லிஸ்டிங் எல்லாம் எந்த அளவுக்கு ரன் ஆயிட்டு இருந்தது, அப்புறம் என்னன்னா ஐபிஓ எப்படி அனலைஸ் பண்ணணும், அப்கமிங் ஐபிஓஸ் எதெல்லாம் வரப்போகுது அப்படின்றது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. நீங்க எல்லாருமே இந்த லைவுக்கு வருவீங்க அப்படின்றத நான் நம்புறேன். ஓகேங்க. ஸ்னேகா ஆர்கானிக்ஸ் எஸ்எம்இ ஐபிஓ. இந்த கம்பெனி 2017ல இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட மேஜர் பிசினஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய பார்மடிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், பார்மா இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, நிறைய சால்வன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இமேஜ் மாதிரி போட்டிருக்கேன். இந்த சால்வன்ட்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, நிறைய ப்ராடக்ட்டோட என்ன பண்ணுவாங்க, டைவ்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு தேவையான ரெக்யர்மென்ட் என்னன்னா பிரித்து எடுப்பாங்க. அந்த பிரித்து எடுக்கிறதுக்கு தேவையான சால்வன்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னேகா ஆர்கானிக்ஸ் என்ன பண்றாங்க, மேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மேனுஃபேக்சர் இவங்க என்ன பண்றாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட அதுக்கப்புறம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கம்பெனிக்கு ப்ரொவைட்ஸ் பண்றது மட்டும் இல்லாம, ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ண அந்த சால்வன்ட்ஸையும் இவங்க கலெக்ட் பண்ணிட்டு, அத திருப்பியும் என்னன்னா டிஸ்டில் பண்ணி, பியூரிஃபிகேஷன் பண்ணி, அந்த டெக்னாலஜி மூலியமா இவங்க என்ன பண்றாங்க, ரீயூஸ் பண்றதுக்கும் இவங்க என்ன பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்க. இந்த கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஹைதராபாத், தெலுங்கானா ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா, இந்த அ ஸ்னேகா ஆர்கானிக்ஸ் என்னன்னா இருக்கு. 3300 ஸ்கொயர் ஃபீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு. இந்த கம்பெனியோட மேஜர் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கும்போது, மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, அந்த சால்வெண்ட் ரெக்கவரிங் ப்ராசஸ் பண்றதுன்னா இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் திங் இருக்கு. செகண்ட் குட் ரெப்யூட்டேஷன் இன் பார்மா இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெப்யூட்டேஷன் இந்த கம்பெனிக்கு இருக்கு. உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். இந்த கம்பெனிய பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஐபிஓக்கு போவோம். இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆகஸ்ட் 29ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த கம்பெனி ஓப்பன் பண்றாங்க. ஃபேஸ் வேல்யூ ரூ. 10 பெர் ஷேரும், இஷ்யூ பிரைஸ் பேண்ட் ரூ. 115லிருந்து ரூ. 122 வரைக்கும் ஒரு லாட் சைஸ்க்கு 1000 ஷேர் என்ன பண்றாங்க வராங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்க்கும்போது 32,68,00,000. அதுல மார்க்கெட் மேக்கருக்கு 1,63,00,000, பப்ளிக்கு 37,05,00,000 என்ன பண்றாங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி ஓப்பன் டேட், க்ளோஸ் டேட் பார்த்துட்டோம். அலாட்மெண்ட் டேட் செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு லேட் நைட் நமக்கு பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டே அன்னைக்கு நமக்கு அலாட்மெண்ட் தெரிஞ்சிரும். நமக்கு அலாட்மெண்ட் நடந்திருந்தது அப்படின்னா, ஷேர்ஸ் டிமேட் அக்கவுண்ட்க்கு செப்டம்பர் 4ஆம் தேதியும், அலாட்மெண்ட் நடக்கல அப்படின்னா ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு குடுத்துருவாங்க. லிஸ்டிங் டேட் ஃபைனலா இவங்க செப்டம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஷேர் மார்க்கெட்ல என்ன பண்றாங்க, லிஸ்ட் ஆகுறாங்க. யுபிஐ மேண்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன் என்னைக்கு நம்ம போட்டாலும் அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், அந்த யுபிஐ மேண்டேட் கம்பல்சரி பண்ணி ஆகணும். நம்ம சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் ரீட்டெயில் கேட்டகரில தான் இருக்காங்க. ரீட்டெயில் கேட்டகரி என்னன்னா மினிமம் 2 லாட்டும், மேக்ஸிமம் 2 லாட் தான் உங்களால பண்ண முடியும். இந்த ஐபிஓ நீங்க அப்ளை பண்றதுக்கு ரூ. 2,44,000 குறைந்தபட்சம் உங்க அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸ்மால் HNI கேட்டகரி 3ல இருந்து 8 லாட் வரைக்கும், பிக் HNI கேட்டகரி 9 லாட் வரைக்கும் உங்களால அப்ளிகேஷன் குடுக்க முடியும். இந்த கம்பெனியோட 32 கோடி ஐபிஓ அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ரீட்டெயில் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 45% ஆஃப் ஷேர்ஸும், என்ஐஐக்கு 45% ஆஃப் ஷேரும், மார்க்கெட் மேக்கருக்கு 5%ம், QAVக்கு கிட்டத்தட்ட ஒரு 4% ஆஃப் ஷேர்ஸும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட கேபிஐ பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி நம்ம நெறைய எஸ்எம்இ கம்பெனியோட ஐபிஓஸ் பார்த்திருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு கேபிஐ நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில்ல. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 49%, ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் எம்ப்ளாய்டு 50%, டெட் பை ஈக்விட்டி 0.61, ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் 49%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் 27%, எபிட்டா மார்ஜின் 43%,
பிரைஸ் டு புக் வேல்யூவோட இந்த பிரைஸ் வந்து கம்மியா தான் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. 0.83 அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த கம்பெனியோட அசெட்ன்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி ஆர் லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது, ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி அவங்க என்ன பண்றாங்க இருக்காங்க. அதாவது மார்ச் 2023, 2024, மார்ச் 2025ன்னு பார்க்கும்போது 3 கோடியே 3 கோடி அண்ட் 7 கோடி அளவுக்கு இவங்க என்ன பண்றாங்க ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா இவங்க குடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. மத்தபடி எல்லா அசெட், டோட்டல் இன்கம், எபிட்டா வந்து பார்க்கணும்னா கிராஜுவலா ஒரு நல்ல இன்கிரிமெண்ட் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இபிஎஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 9.7லேருந்து ஆஃப்டர் ஐபிஓ 7.21 கன்வெர்ட் ஆகுது. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோவும் பார்க்கும்போது 12லிருந்து 16 கன்வெர்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் 20க்கு கீழ இருந்தாலே நம்ம ஒரு நல்ல வேல்யூவேஷன் இந்த கம்பெனி வந்து கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஓகேங்க. ஸோ நான் வந்து இந்த கம்பெனி லிஸ்டிங் கெயினுக்காக பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு டேட்ல ஐபிஓ வெப்சைட்ல இருந்து நான் வந்து எடுத்திருந்தேன். இந்த ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியம் 27% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 1 ஆர் 2 டேஸ் இருக்கு. ஸோ அன்னைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் 15% இருக்கிறதுக்கான நெறைய சான்ஸ் வந்து இருக்கும். மார்க்கெட்ல எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே இல்ல அப்படின்னும்போது. ஸோ இந்த கம்பெனி நான் வந்து என்னன்னா அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுவேன் வந்துட்டு. ஸோ 30 அன்னைக்கு நான் பார்த்துட்டு நான் வந்துட்டு அப்ளை பண்ண போறேன். ஸோ நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்களா இல்லையான்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எந்த விதமான ரீசனுக்காக அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத வந்து பாருங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம் 27% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விடுங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம யூடியூப் சேனலுடைய கன்டென்ட் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.